காலிஃப்ளவர் பூ வந்துருச்சா? ஆமா, காலிஃப்ளவர் நம்ம வீட்டை பக்கோட 65 போட்டு வேண்டியதான். திருஷ்டி பூசணிக்காயில வந்து பொட்டு வைப்பாங்கல்ல, மஞ்சள் கலர் பூசி, அதேதான், அதே மாதிரி தான் வச்சுக்கிறேன். பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிட்டு எல்லாம் எடுத்துரு. தம்பு தான் வெடிக்கும். அப்படியா? பாருங்களா எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஒரே சைஸ் பேபி மீன். பாத்தியா சூப்பரா வந்து தக்காளி காய். இந்த வந்து பாத்தீங்கன்னா தேங்காயும் அப்படியே தூவி வச்சிடறேன். வேகணும்ல? ஆமா. மீன் வறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாசல் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து பார்க்க. பொங்கலுக்கு கோலம் போட்டேன்னு நினைக்கிறேன். அதோட நீ ஆளையே காணோம். பொங்கலுக்கு அழகா கலர் கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியானதுனால கோலமே வந்து பாத்தீங்கன்னா சரியா போடல. போடுறது சிம்பிளா சின்ன சின்ன கோலம் போட்டு முடிச்சிருவேன். கலர் எல்லாம் போடல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா கலர் கோலம் சும்மா இன்னைக்கே சிம்பிளா போட போறேன். நான் கலர் எல்லாம் போடலாம். ஓகேவா? ஓகே. கொஞ்சம் காலையில என்னோட குரல் ரண கொடூரமா இருக்கும். மூஞ்சி கொஞ்சம் வீங்கின மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். தூங்கி எழுந்த உடனே. ஆமா, எனக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேற கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, என்ன உங்க ஃபேஸ் வந்து வீங்கின மாதிரி இருக்கு, எப்பயுமே தூங்கினே தூங்கு மூஞ்சி மாதிரியே இருக்குலாம் கமெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலி வந்து காலைல இப்போ 6 மணி 6 ஆகுதா, அப்போ தூங்கி ஏன்னு உடனே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதுக்கே நான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டேன். அப்போ கொஞ்சம் போக போதான் அது தானாவே சரியா தெளிஞ்சிடும். தண்ணி தெளிச்சிடலாம். இது மாதிரி இருந்தா நான் தூங்கி ஏஞ்சி காலையிலே வேலை பாக்குறேன். ஓகே. சங்கீதா, பொங்கலுக்குலாம் அப்படியே பொறுமையா போடுவேன். இப்ப நான் வேக வேகமா கோலம் போற போல இருக்க. போட்டா சரி கோலம் அழகா. சரி சரி சரி. டைம் ஆகுதுல பேபி, மாமா ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலை அடுத்து நிறைய இருக்கு. கோலம் வேக வேகமா போட்டுட்டு இருக்காரு சங்கீதா. கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா, என்ன இவ்வளவு வேக வேகமா போடுற, ஆனா கோலம் முடிய மாட்டேங்குதே. கலர்லாம் கரெக்டா தான் கொடுக்கணும் பொறுமையா. அதுக்கே ஒழுங்கா கொடுக்கல நானு. கலர் கொடுத்துட்டு இருக்காரு. கலர் கொடுத்துட்டா அடுத்து வேலையை பார்க்கலாம் சங்கீதா. டைம் ஆகுது. வாக்கிங் எவ்வளவு நேரம்? அது ஒரு மணி நேரம் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா டைம் ஆகுதுல்ல. ஓகே. மினிமம் ஒரு 1/2 hour இல்லனா 20 minutes. 1/2 hour வாக்கிங். ஓகே. இப்போதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. சரி சரி. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? சங்கீதா கோலம் போட்டு முடிச்சிட்டாரு. கோலம் எல்லாம் நல்லா இருக்குது. கோலம் போட்டு கோலத்துக்கு மேக்கப் போட்டுக்கிற பத்தியா? இல்ல, இதான் வந்து பார்த்தா திருஷ்டி பூசணிக்காயில வந்து பொட்டு வைப்பாங்கல்ல, மஞ்சள் கலர் பூசி, அதேதான், அதே மாதிரி தான் வச்சுக்கிறேன். நான் கேட்கலாம்னு நினைச்சேன், அதை நீயே சொல்லிட்ட. இல்ல எனக்கே தோணிடுச்சு அது. சரி 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 பரவாயில்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கோலம் போட்டாரு. கண்ணார் கோலம். திருஷ்டி கழியணும்ல, ஓகே, அதுக்காக தான். சரி அப்படியே இங்கேயும் ஒரு சின்னதா கோலம் போட்டுறேன். ஓகே. அவ்வளவுதான். சங்கீதா, எவ்வளவு நேரம் தான் வாக்கிங் போவா? கால் மணி நேரம் தான் அது வந்து வேர்வை கூட வர மாட்டேங்குது நான் வாக்கிங் போனா. வேக வேகமா நடக்கணும் சங்கீதா. சும்மா நடந்தா எப்படி உனக்கு வேர்வை வரும்? எப்படி உனக்கு எக்ஸசைஸ் நடக்கும்? எவ்வளவு நடந்தாலுமே வேர்வை வர மாட்டேங்குது. இங்க அவ்வளவுதான், சும்மா வெளியில நடக்கணும். ரொம்ப தூரம் ஓடணும். அப்ப இது இங்கே நடக்கணும். நல்லா சில்லு சில்லுன்னு காத்து ஓட்டமா வேற, காத்து வேர்வே வர மாட்டேங்குது. செடி அப்ப நடக்கல, செடி தான் வேடிக்கை பார்த்து இருந்திருக்க. காலிஃப்ளவர் பூ வந்துருச்சா? போய் பாப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வீட்ல எப்பயுமே செடிக்கு பொழுதுக்கா தண்ணி ஊத்துறேன். இன்னைக்கு தண்ணி ஊத்துற வெள்ளம் கிடையாது. பொழுதுக்கா தண்ணி ஊத்தியாச்சு. சும்மா வந்து எட்டி பார்த்தேன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பூ சின்னதா இப்பதான் வெளியே வருது. சின்னதா வரும்போதே நீ விட மாட்ட, பாத்துருவா. உள்ள ஜூம் பண்ணி பார்த்தேன் நானு. போய் பாப்போமா? வெண்டைக்காய் பறிச்சு நம்ம நிறைய வெண்டைக்காய் மறுபடியும் காய்ச்சிருச்சு. ஆமா, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் பறிச்சு நாங்க வந்து கார குழம்பு வச்சோம். அதுக்குள்ள பார்த்தோன்னா ஒன்னு விட்டு ஒரு நாள் வெண்டைக்காய் பறிச்சுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன்ல. நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பறிக்கலாம் சங்கீதா. நாளைக்கு பறிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நாளைக்கு கரெக்டா பறிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நிறைய வெண்டைக்காய் இருக்கு. அவரைக்காய் நிறைய காய் காய்ச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காவுமே அடுத்த ரவுண்டு நல்லா விதை முத்தட்டோம் சங்கீதா. இந்த தடவை நம்ம முதல்ல பிஞ்சா பறிச்சிட்டோம். இந்த தடவை கொஞ்சம் விதை முத்தட்டோம். நிறைய காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காயும். அப்புறம் கத்திரிக்காய் செடி தான் பாரு, முள்ளு முள்ளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கத்திரிக்காய் செடியா இல்ல சுண்டக்காய் செடியானே தெரியல. அந்த அளவுக்கு பெரிய பெரிய இலையா இருக்கு. இங்க பாரு, ஒரு இலையும் எவ்வளவு தேக்க மரத்து இலை மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் செடி. முள்ளு இருக்கு எல்லாத்தையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முள்ளு. இங்க முள்ளு இருக்கா? எல்லா செடியிலுமே முள்ளு இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்திரிக்காய் இது நாங்க விதை விட்டு நட்டது. விதை வாங்கிட்டு வந்து விதை விட்டு நாட்டு கத்திரிக்காய் தான் சொல்லி விதை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூவி விட்டேன். வளர்ந்தது புடிங்கி நட்டுருக்கோம்.
இங்க நார்மலா நம்ம வீட்ல இருந்து வாங்கி வந்தது இங்க இருக்கு பாரு. இங்க பாருங்க, இதுதான் கத்திரி செடி. சின்னதா வந்து இலை இருக்கா, பூ வச்சிருக்கு. இந்த இலைக்கும் இந்த இலைக்கும் பாரு எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. இதுவும் கத்திரி செடி ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நாத்து விட்டு நட்டது. இது கடையில இருந்து அப்படியே டைரக்டா நர்சரியில இருந்து வாங்கி வந்து நட்டது. இது டைரக்டா பூவே வச்சிருச்சு. இது வந்து நாத்து விட்டு முன்னாடியே நட்டது, பின்னாடி நட்டது இல்ல. ஆமா, பின்னாடி நட்டது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது கத்திரி செடியா இல்ல வேற ஏதாவது செடியான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. காலிஃபிளவர் செடியில தான் பூ லைட்டா வந்திருக்கு. அப்படி நார்மலா பார்த்தா தெரியாது. இதெல்லாம் ஜூம் பண்ணி பாரு. எங்க ஒண்ணுமே தெரியல. இது உள்ள பாரு, நல்லா பாரு, தெரியுது பாரு ஃப்ரெண்ட்ஸ். பூ வெளிய வந்துருச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் பூ. இப்பதான் ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்குள்ள இத பார்த்துட்டு காலிஃப்ளவர் பூ வச்சிருச்சு. ஓவரா தெரியல. வரும்போது காலிஃப்ளவர் வந்து பாத்துட்டே இருப்ப பூ வருதானே, அழகா வெள்ளைய பூ வந்துருச்சு. எல்லா செடியிலுமே இருக்கு. ஆமா, எல்லாமே வந்துருச்சு. இந்த செடிலயும் பூ வந்துருச்சு. ஆமா, எல்லாத்துலயுமே பூ வந்துட்டு பெருசா வந்த பிறகு காட்டுறேன். ஆனா அது சின்னதா இருக்கும் போதே அது எப்போ வந்து பார்க்க ஆர்வமா இருந்ததா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தேன். எப்பயுமே தண்ணி ஊத்தும் போது என்ன பூ வைக்குதா பாப்பேன். சூப்பரா பூ வச்சிருச்சு. அவ்வளவுதான் காலிஃபிளவர். நம்ம வீட்டை பக்கோடா 65 போட்டுற வேண்டியதான். காலிஃபிளவர் பக்கோடாவா? ஆமா. சரி, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு. இல்ல நான் 10 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு தான் வருவேன். இப்போ 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டல, அதனால பா உன்னோட கடமை உணர்ச்சி தாங்க முடியல. ஒழுங்கா எக்ஸசைஸ் முடிச்சிட்டு சீக்கிரமா வா. ஓகே, வரப்போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு சமைக்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஃபனு, அப்புறம் வந்து ஜெஷிதாக்கு ஸ்நாக்ஸ், அப்புறம் லஞ்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ண போறேன். ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு கம்பு புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். கம்பு ஃப்ரெஷ்ஷா முழுசா இருக்கு சரிங்களா? மாவு வந்து அரைச்சிக்கலாம் பேபி, நம்மளே ஈஸியா. ஒரு தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பு எடுத்துக்கலாம். கம்பு எடுத்துட்டு லைட்டா வறுத்துக்கணும். கம்பு லைட்டா பொறந்து வெடிக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வறுக்கணும். வறுத்துட்டு பவுடர் பண்ணா நம்மளே வீட்லயே பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே சரிடா. பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிட்டு எல்லாம் எடுத்துரு. கம்பு இப்படிதான் வெடிக்கும். அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? வறுத்துட்டே இருந்தா பாப்கார்ன் ஆயிடும் போல இருக்கு. கம்பு பாப்கார்ன். அதான் அம்மா வந்து அப்படியே இது வறுத்து இந்த மாதிரி வெடிக்குது இல்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் மாவு பண்ணிட்டு அதுல வந்து நாட்டு சக்கரை போட்டு அப்படியே சாப்பிட்டாங்க. ஓ, அதான் பொரி அரிசி மாவு மாதிரி. புரியுது. நானுமே சாப்பிட்டேன். ஓகே. வந்து ப்ரௌனி பண்ணல, ஆமா, ப்ரௌனி பண்ணும்போது இந்த மாதிரி வறுத்து தான் பவுடர் பண்ணேன் கம்பு. அப்போ வந்து அம்மா சக்கரை போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லி வெறும் மாவே சாப்பிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நானுமே சாப்பிட்டேன். ஆமா, சிறுதானியத்துல கம்பும் ஒரு முக்கியமான ஒரு இது, உடம்புக்கு நல்லது. இது ஆறட்டும். இது ஆறினதுக்கு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சுட்டு இட்லி சாம்பார் வைக்க போறேன். கடகடன்னு இட்லி சுட்டு செஞ்சதா பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பணும். நானு இந்தா இருக்கா ஏன் சிட்டு எல்லாம் செஞ்சிருவேன். லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை தான் கடைய போறேன். கீரை வித்து காயோட பறிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போயிட்டு இருந்தேன்னா அங்க வந்து பறிச்சுட்டு வந்தோம். செம்மையா இருக்குங்க பாருங்க கீரை, வேற லெவலு. மணத்தக்காளி செடி ஃபுல்லாவே காயா இருந்ததா, அதனால காய் பறிச்சு வந்திருக்கா. மணத்தக்காளி காய் பச்சை காய் போட்டு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். இப்ப பச்சை சுண்டக்காய் போட்டு நம்ம காரக்குழம்பு வைக்கிறோம்ல, அது மாதிரி பச்சை மணத்தக்காளி போட்டு காரக்குழம்பு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்ப இந்த கீரை தனியாவும் காய் தனியாவும் பிரிச்சு எடுத்துக்கணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் இட்லி செஞ்சேன்னா அதுக்கு ஈஸியான சைட் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் தான். இட்லி சாம்பார். ஆமா, சட்னி கூட அரைக்க கொஞ்சம் லேட் ஆகும். தேங்காய் சட்னி செய்ய கூட எனக்கு வந்து லேட் ஆகும். இந்த சாம்பார் வைக்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சாம்பார் வச்சா 2 இட்லி எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடலாம். ஈஸியான சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வெங்காயம். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகாய், துவரம் பருப்பு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் கேரட் சேர்ப்பேன். கொஞ்சம் டேஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக, ஜெயிலாம் சாப்பிடுன்றதா கேரட் சேர்ப்பேன். அப்படியே சேர்த்துட்டு மஞ்சள் பொடி போட்டு விசில் ஒரு 2 விசில் வச்சா பருப்பு நல்லா வெந்துரும். ஓகே, அவ்வளவுதான். பருப்பு கூட காய்கறி எல்லாமே வந்துரும். தாளிச்சிடணும். சிம்பிளா சாம்பார், இட்லி சாம்பார் சிம்பிளான சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் போட்டு வைக்கிறது தான் ஈஸியா இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வேக வச்சு தாளிச்சு மறுபடியும் வேலை ஹெவியா இருக்கும். இது வந்து ஈஸியா செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். ஆமா. சரி, இட்லி சாம்பார் ஒரு பக்கம் வச்சுட்டேன்னா இப்ப இட்லி ஒரு பக்கம் ஊத்தி வச்சிருக்கேன். அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் கூட செஞ்சுக்கலாம். 2 கொத்து இட்லி. ரெண்டு கொத்து இட்லியில 2 இட்லி மீதி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல. ஆளுக்கு 3 இட்லி தான் சாப்பிடுவோம். அதுக்குள்ள விசில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் குக்கர்ல.
அரைச்ச கம்பை க்ளீன் பண்ணி அழகா எடுத்திருக்கேன். இதுல ஒரு சில கல்லுலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கல் இருக்கும், அப்புறம் வந்து கோம்புலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா புடைச்சி க்ளீன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஏன்னா அடியில கல் இருக்கும். நான் எப்படி பண்ணேன்னா பாருங்க, முறை இருக்குல்ல, மொத்தம்ல இப்படி வந்து நோம்பு எடுப்பாங்க. எனக்கு நோம்பு சரியா தெரியாது, ஆனா இப்படி உருட்டினே வந்தேன்னா மேல நல்ல கம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துரும். அடியில வந்து கல்லு எல்லாம் தங்கிடும், சிறு சிறு கல்லு அந்த இது இருந்ததுன்னா அடியில வந்து தங்கிடும். அதாவது நோம்பு இருக்கு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி நோம்பி எடுப்பாங்க, கல்லு எல்லாம் இருந்தா எல்லாமே. எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் கிளீனா எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். புட்டு தானே செய்ய போறோம், ரொம்ப மழை இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சளிக்கெல்லாம் தேவையில்ல. அப்படியே நம்ம அரைச்சிட்டு பாத்திரத்துல மாத்திக்கலாம். வாசனையா இருக்கு பேபி கம்பு. இங்க பாருங்க அரைச்சிட்டேன். இங்க பாருங்க, ஓரளவுக்கு மழை இருக்கணும், அதே சமயம் நொறு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டா கரெக்டா இருக்கும். மீதி இருக்கிற கம்பியும் போட்டுட்டேன். இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் வாசனைக்காக. ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். கம்பு மாவு வந்து பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு. இதுல உப்பு வந்து சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சு வந்து பாத்தீங்கன்னா இத பிசையணும். புட்டு மாவுக்கு மாதிரி ஈர பண்ணணும். இங்க பாருங்க மாவு வந்து எப்படி அரைச்சு வச்சிருக்கேன்னு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிக்கணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு வந்து ஈரமா இருக்கணும். அது எந்த அளவுக்கு ஈரமா இருக்கும் அப்பதான் புட்டு நல்லா வெந்து வரும். ஈரம் இல்லைன்னா வேகாது. எனக்கு கொஞ்சம் அரிசி எதனா இருக்கு, இது நொய்யா, அதனால நல்லா ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்துல குழா புட்டு மாதிரி இது செய்யலாம். லாஸ்ட் டைம் நான் குழா புட்டு செஞ்சிருந்தேன். இப்போ குழா புட்டே செய்யலாம். அப்படியே ஒரு நார்மல் புட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், புட்டு மாவு பாருங்க சூப்பரா பிசைஞ்சிட்டேன். புட்டு மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொலன்னு பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல அப்படியே டைரக்டா போட்டுடலாம். இட்லி துணி இருந்ததுன்னா இட்லி துணியில வச்சு வைக்கலாம். நம்மகிட்ட இட்லி துணி இல்ல, அதனால டைரக்டா வச்சுக்கலாம். அப்படியே வைப்போம். மாவு வந்து வச்சுட்டேன். இது மேலே வந்து பாத்தீங்கன்னா தேங்காயும் அப்படியே தூவி வச்சிடறேன். வேகணும்ல? ஆமா, குழா புட்டுலாம் தேங்காய் தானே போட்டு அப்படியே வேக வைக்கிறோம். அந்த மாதிரி இதுலயும் தேங்காயும் போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, அவ்வளவுதான், மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாட்டு சர்க்கரையோ இல்ல சர்க்கரை வெல்லம் எது வேணுமோ வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடலாம். இப்போ வந்து அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் அப்படியே வேகிறதுக்கு. இட்லி செஞ்சாச்சு. இட்லி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். ஜெஷ் இதை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. சாம்பார் நல்லா இருக்காமா? சூப்பர். இந்தாமா ஆச்சுமா. அவ்வளோதான், புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டியும் எடுத்து ஜெஷிதா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம். கம்பு புட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாக்கு கொஞ்சம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஜெஷிதாக்கு ஆற வச்சு தனியாக அனுப்பிட்டேன். நாட்டு சக்கரை கொஞ்சமாக போதும், ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால டேஸ்ட் நிறையவே இருக்கும். கொஞ்சமா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்மனு கம்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. வேற லெவல் டேஸ்ட். எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே. சூப்பரா இருக்குங்க. ஆமா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பிடலாம். இங்க இட்லி சாம்பார் பாருங்க. இட்லி சாம்பார்லயே தாளிச்சிட்டேன். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார். இட்லி எடுக்கவே இல்ல, தட்டுல இருந்து எடுக்கவே இல்லையா? கவுச்சி போட்டு மூடி வச்சிருக்கேன். இட்லி அப்படியே சாப்பிடலாம். டிஃபன் முடிச்சிடலாம். முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கீரை சமைக்கலாம். அப்புறம் மாமா வந்து மீன் எடுத்துட்டு வந்திருந்தாரா, விரால் மீன் இருக்கு. சோ அதை கிளீன் பண்ணிட்டு கீரை செஞ்சுட்டு மீன் வந்து வறுத்தலாம். ஓகேவா? சாப்பிட்டு இங்க கீரை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, மணத்தக்காளி கீரை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணியாச்சு. வெறும் இலை மட்டும் கீரை கடையிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இங்க பாத்தியா சூப்பரா வந்து மணத்தக்காளி காய் இந்த போட்டு கார குழம்பு வச்சா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை சுண்டைக்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான். எனக்கு வந்து நார்மலாவே இந்த சுண்டைக்காய் வத்தல், அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் எல்லாம் போட்டு குழம்பு வைக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கும். சோ பச்சை காயும் போட்டு குழம்பு வைப்பாங்க. இது எப்படி வைக்கிறது நான் ஒரு வீடியோல காட்டுறேன். இப்போ பாருங்களா எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஒரே சைஸ் பேபி மீன். நல்லா இருக்கு. அதான் பெருசா. ஆமா, இது நல்லா ஒரு 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் கூட பெருசாகும். இது ஆனா கொஞ்சம் குட்டி மீன் தான், இருந்தாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீரை சமைச்சிட்டு இதை வறுத்துக்கலாம். ஓகேவா? ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், அடுப்பு சாம்பல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பல் போட்டு இதை வந்து அந்த பெரெல்லாம் எடுத்து கிளீன் பண்ண ஈஸியா இருக்கும். இங்க கிளீன் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி கிளீன் பண்ண போறேன்னு தெரியல. ஓகே, நம்ம கொஞ்சமா அரிசி மாவுல கோதுமை மாவு எடுத்து கையில தொட்டுட்டு அப்படியே கிளீன் பண்ணிடலாம். அது பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மீன் எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு வறுக்கிறதுக்கு பொடி பொடியா கட் பண்ணியாச்சு. வாலும் தலையும் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்க தனியா எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன மீன்ன்றதுனால அந்த கண்டை வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா தான் வந்திருக்கு. சோ இதுல மசாலா போட்டு நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சிறுபருப்பும் துவரம் பருப்பும் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சிருக்கேன். இது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு அப்படியே வச்சிடலாம்.
கீரையும் உடனே போட்டுடலாமா சங்கீதா? ஆஹா. ம். இந்த காய்கறி பருப்பு வெந்த பிறகு கீரையை வந்து அலசி வச்சிடலாம் பாருங்க. கீரை வந்து சூப்பரா இருக்கு. கீரை தண்ணியில் போட்டிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக அப்படியே அலசி வச்சிடலாம். இந்த பக்கம் உலக்காயுது, அரிசி கழுவி வச்சிருக்கேன், அரிசி போட்டுறேன். அரிசி போட்டால் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துடும். அப்படியே இது வேகட்டும். மீனுக்கெல்லாம் மசாலா போட்டு வறுத்துடலாம். ஓகேவா? மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். மீன் துண்டு இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். கரெக்டாக உப்பு தூவிக்கலாம். உப்பு போட்டுட்டு குழம்பு தூள் வந்து ஒரு கரண்டி குழம்பு தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் 65 மசாலா. ஓகேவா? சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணி தெளித்து மசாலாவை மீனில் ஒட்ட வச்சிட வேண்டியதான். மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வடிச்சிட்டு கீரை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மீன் வறுத்துக்கலாம். அது வரைக்கும் மசாலாவில் ஊறினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சைடு பயிரெலாம் வெந்துகிட்டே இருக்கு. பயிர் வந்தோடனே கீரையை போட்டு கடைஞ்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வடிச்சிட்டேன், கீரையுமே வெந்துட்டு இருக்கு. மீன் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறால் மீன் வறுவல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நல்லா இருக்கும். குட்டி குட்டியாக வறுத்தது சூப்பராக இருக்கும்ல. அப்படியே அடிக்க வச்சுருந்தேன். மசாலா ஃபுல்லாக அப்படியே ஒட்டிச்சு. வேற நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு இந்த இறால் மீனில். ஒரு சில மீன்ல நான் மசாலா போட்டேன், மசாலா தனியாக மீன் தனியாக வந்துடும். இப்போ கரெக்டாக இருக்கு. மசாலா ஃபுல்லாக அப்படியே மீன் ஒட்டிக்கிச்சு. அப்படியே மீன் வறுவல் வேற லெவலாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கீரை அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு. கீரை கடைஞ்சிடலாம். கீரை கடைஞ்சிட்டா ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வறுத்தாச்சு இறால் மீன். அவ்வளோதான். மீன் வந்து பார்த்தீங்கன்னா வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கீரை வந்து ஆனோடனே மிக்சியில் அரைச்சி தாளிச்சிட்டுனா கீரையுமே ரெடி. நம்ம சாப்பிடலாம் லஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ரொட்டில் ஆரம்பிச்சு நம்ம லஞ்ச் ரொட்டின் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கம்பு புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.